விருச்சிகராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு இடம் வாங்கியே தர வேண்டும். மனை வாங்க வேண்டும். மனை யோகம் வந்தாச்சு. மனையில வீடு கட்டலாம். கட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9860098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பராபவ வருஷம் அப்படிங்கிறத தமிழ் புத்தாண்டு பிறக்குது. சித்திரை 1. இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருஷம்னு பேர். பராபவ வருஷம் அப்படின்னா மிகச் சிறப்பு வாய்ந்தது. எல்லாமே கிடைக்கும் எல்லாருக்கும். அப்போது அதில் விருச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கணும். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால் செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வரைங்க மிக ஒரு துல்லியமான கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள். தேள் தான் விருச்சிகம், ஸ்கார்பியோ எல்லாமே பண்ணுவீங்க. வார்த்தைகளில் கடுக்குன்னு கொட்டிகிட்டே இருப்பீங்க. சொல்லி காமிச்சிருவீங்க, மனசில் வச்சுக்க மாட்டேங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நன்மையும் சொல்ல மாட்டான், தவறையும் சொல்ல மாட்டான், அவன் மனசுக்குள்ளே வச்சுப்பான். நீங்கள் அப்படி இல்லை. ஒருத்தர் மனம் நோகிற மாதிரி பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி கடுக்குன்னு கொட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் சாமர்த்தியக்காரர்கள். உங்கள் காரியத்தை நீங்கள் எப்படியாவது தலைகீழாக நின்றுனாச்சும் ஜெயிச்சிருவீங்க. யார் காலில் விழுந்தாவது வேணுங்கிறப்ப விழுந்துருவீங்க. தவறே இல்லை. நம்ம காரியாகனமாக காலில் விழுந்தால் தப்பு இல்லை. இப்படியெல்லாம் ஒரு குணங்கள் கொண்டவர்கள். அதே சமயம் இயற்கையாகவே பிறக்கும் போதே பூமி நிலப்புலன்கள் விவசாயங்களோடு பிறக்கக்கூடியவர்கள். சில பேர் அமைப்பு உண்டு. அப்படி இல்லைனாலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதற்குள்ள அவர்கள் பெயரில் ஒரு சொந்த வீடு வாங்கியே ஆவார்கள். சகோதரர்கள் மேலே ரொம்ப பற்று பாசம் கொண்டவர்கள். இதே விருச்சிக ராசிக்கு பற்று பாசம் அதிகம். இதே செவ்வாய் தான் மேஷத்துக்கு அதிபதி. அங்கே பற்று பாசங்கள் இருக்காது. ஏன்னா அந்த இடம் சூரியனுடைய உச்சஸ்தானம். என்னதான் நீங்கள் இறங்கி போனாலும் கூட பிறந்தவர்கள் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி. அந்த இடத்துல நீங்கள் வேண்டாம் போனால் கூட உங்களை தானாக தேடி வருவார்கள் சகோதர சகோதரிகள். அதான் வித்தியாசம். அப்போது சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் மேல் பற்று அதிகம் கொண்டவர்கள். பெயர்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு பலாபலன்கள் மிகச்சிறப்பு. 5ஆம் இடத்துக்கு சனி, அர்த்தாஷ்டம சனி. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அவர் விலகி ராகுவுடன் இருந்தார். ராகுவை விட்டுவிட்டு தனியாக 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஓரளவு நன்மை ஏற்படுத்துவார். பூர்வீக சொத்துக்கள் லாபம். தாயார் தகப்பனார் வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள் விவகாரங்கள் விலகும். விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு இடம் வாங்கியே தர வேண்டும். மனை வாங்க வேண்டும். மனை யோகம் வந்தாச்சு. புதிய சொந்த காலில் சொந்த பூமியில கால் வைக்கக்கூடிய நேரம். பூமி லாபம், மனை லாபம். மனையில வீடு கட்டலாம். கட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. அதுவும் போக விருச்சிக ராசியில் பிறந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக வச்சிருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம். வீடு கட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. பில்டிங் இன்ஜினியர்ஸ், மேஸ்திரியிலேருந்து சித்தாள் வரைக்கும், கம்பி கட்டுறவன்லேருந்து காங்கிரீட் போடுறவன்லேருந்து பூசறவன்லேருந்து டைல்ஸ் பதிக்கிறவன்லேருந்து பெயிண்ட் அடிக்கிறவன்லேருந்து எலக்ட்ரீஷியன்லேருந்து பிளம்பர்லேருந்து அத்தனை பேருக்கு யோகம். விருச்சிக ராசிக்காரனாக இருந்தால் அபரிமிதமான வருமானங்கள் குவியும். அதே மாதிரியே மருத்துவத்துறை, மருத்துவம் சார்ந்த துறை, மெடிக்கல் லைன், மெடிக்கல் வைத்திருப்பவர்கள், மருந்து கடை வைத்திருப்பவர்கள், மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், உணவு தின்பண்டங்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை இவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். விமான போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. போர் வீரர்கள், இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. திருமண பேச்சுக்கள் கைகூடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் இவ்வளவு நாளா, அதெல்லாம் இப்போ தற்சமயம் நிவர்த்தியாகும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் ஏற்படும். புதிய குழந்தைகளுக்கு வாய்ப்புண்டு. வாரிசுகள் பெருகும் நேரம். தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். ராகு நாளில் இருக்கார். அதனால் தொட்டதுக்கெல்லாம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், பிரிஞ்சு போகிறது, பிரிவுகளை கொடுப்பார். கூடா நட்பு கேடாய் விளையும் சொல்லுவான். தேவையில்லாத புதிய நட்புகள் மூலம் குடும்ப பிரிவுகள் ஏற்படலாம். ஜாக்கிரதை. சிகராசி அப்படின்னு எடுத்துட்டால் பொதுவான பலன்களில் ஒரு 90% நன்மைகள் ஏற்படுது. இருந்தாலும் இது பொது பலன். நான் சொல்கிறதெல்லாம் இத்தனையும் நல்லது சொல்கிறீங்க, ஒன்று கூட நடக்கலைன்னு என்னை கேட்கலாம். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தால் இந்த நன்மைகள் நடக்க விடாது. இப்போ என்ன பண்ணணும்னா அவசியம் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். என்னுடைய அலைபேசி 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு இந்த புத்தாண்டு பலன்களை முழுமையாக அனுபவித்து இந்த ஆண்டு முருகப்பெருமானை வழிபட்டு
சகலவிதமான நன்மைகளையும் பெற வேண்டி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருஷத்தினுடைய 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை தெளிவாக விரிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவும் சொல்கிறது தான். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. எந்த பயிற்சிகள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண்டுகள் பிறந்தாலும், என்ன ஒன்று மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் வேலை செய்தால் மட்டும்தான் நன்மையையும் அனுபவிக்க முடியும், தீமையிலிருந்தும் விலக முடியும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் அடுத்த தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் இந்த ஒரு வருஷத்திற்கு நாம் எப்படி இருப்போம், நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கணும். இது எல்லாருக்கும் நான் எப்போ சொல்கிறது தான். ஏன்னா அதில் பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம், நன்மைகளும் இருக்கலாம். இந்த நன்மையை தெரிஞ்சுக்காமல் அதில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையை நோக்கி நாம் போகும்போது நாம் பண்ணுற எந்த காரியங்களும் நமக்கு சரியாக அமையறதில்லை. அப்போ புத்திசாலித்தனமாக நமக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுட்டு அந்த பாதையில் போகிறது நமக்கு நன்மையை தரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சி வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்னென்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.